கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறதான இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. யாத்ராகமத்தின் புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து எவ்வளவு தூரம் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள். அவருக்கு போதுமான உணவு கொடுக்காமல் அல்லது அவருடைய வேலை செய்ததற்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்காமல் அதிகமாய் வஞ்சித்ததை நாம் பார்க்க முடியும். அவருடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் எட்டிற்று என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்காக கடவுளுடைய பிள்ளைகள் அந்த அந்நிய தேசத்தில் நசுக்கப்பட்டு அவர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மிக அற்புதமாய் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ நசுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பலத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களால் தேசம் நிரம்பி இருந்தது என்று முந்தின வசனங்களில் நாம் படிக்கின்றோம். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உயிருள்ள ஆண்டவராகிய தெய்வத்தை நீங்களும் நானும் பல இன்னல்கள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே அவரை இறுக பிடித்து கொள்ளுகிறோமே, அவர் மீது விசுவாசத்தை வைக்கிறோமே, அவருடைய வார்த்தையை நம்பி நாம் காத்திருக்கிறோமே. வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவர் மீது வைத்த விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன், நான் பின்மாறி போய்விட மாட்டேன், நான் செத்தாலும் கர்த்தருடைய பிள்ளையாக நான் சாவேன், வாழும் வரையிலும் ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் நான் வாழ்வேன், எது வந்தாலும் எது போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நீங்களும் நானும் காத்திருக்கிறோம் அல்லவா? அதனுடைய பலன் என்ன தெரியுமா? இதோ வாசித்தோமே, இந்த அற்புதமான வார்த்தை தான். எகிப்தில் மக்கள் அப்படித்தான் இருந்தார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அடையாளம் இல்லாத மக்களாக மாறிப்போனார்கள். ஆனால் கடவுள் அவர்கள் மீது நோக்கமாக இருந்தார். கடவுள் அவர்களுக்கென்று ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்து கொண்டிருந்தார். கடவுள் அவர்களுக்காக ஒரு செழிப்பான தேசத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் ஒரு நாளும் அவர்களை நிர்மூலமாக்கும்படி அந்நியருடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுப்பதில்லை. காரணம், அவ்வளவாய் நம்முடைய கடவுள் நம்மை நேசிக்கிறார். அவ்வளவாய் நம்முடைய கடவுள் நமக்கென்று யாவற்றையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறதான அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள், வறுமை, வியாதி, பிரச்சனை, போராட்டம் எல்லா பக்கத்திலும் உங்களை நெருக்கி கொண்டு இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதே, அந்த கொஞ்சம் விசுவாசத்தை கடவுள் கனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்படி எகிப்து தேசத்தில் அவர்கள் ஒடுக்கப்பட பலுகி பெருகி கொண்டே இருந்தார்களோ, அதே வண்ணமாக உங்கள் துன்பத்திற்கு தக்கதாக ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையினால் உங்களை நிரப்புவதற்கும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் இந்த பாடெல்லாம் நீங்கி போய்விடும். உங்களுடைய கண்ணீரெல்லாம் ஒரு நாள் துடைக்கப்படும். உங்களுடைய கவலைகள் போகும். உங்களுடைய வியாதி, பிரச்சனை, இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் பார்க்க மாட்டாய் என்று தான் கர்த்தர் சொல்லியிருந்தார். அப்படியே செய்து முடித்தார். அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை விடுதலையாக்கி, உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதிப்பார். யார் உங்களை ஒடுக்கினார்களோ, யார் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ, அவமதித்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக கடவுள் உங்கள் பெயரை உயர்த்துவார், பெருமைப்படுத்துவார். பயப்பட வேண்டாம். இந்த ஆண்டவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருங்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்மீது நாங்கள் வைக்கிற அந்த விசுவாசம் இருக்கிறதே, அது ஒரு நாள் வீணாய் போவதில்லை ஆண்டவரே.
என் தேவன் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறீர். நாங்கள் பிறராலே ஒடுக்கப்பட்டாலும், நசுக்கப்பட்டாலும், அவமதிக்கப்பட்டாலும் என் தேவன் வைராக்கியம் நிறைந்தவராக அவர்களுக்கு முன்பாக எங்கள் கொம்பை உயர்த்தி எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீர் எந்நாளும் போதுமானவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.